500 கோடி ரூபாயை டொனேஷனாக வாங்கிட்டு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான ப்ராஜெக்டை சில கம்பெனிகளுக்கு பாஜக கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு எல்லா தகவல்களும் வெளியே வந்திருக்கு. இது மாதிரி எத்தனை கம்பெனிகள்கிட்ட பாஜக டொனேஷன் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பல தீவுகளில் இருந்து அங்க இருக்கக்கூடிய போலி கம்பெனிகள் மூலியமா பாஜகவுக்கு பல கோடி பணம் வந்திருக்கு. பாஜக பல கைமாறுகளை அந்த கம்பெனிகளுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த தீவுல இருந்து பணம் வந்துச்சு, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அந்த கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 2018 எலக்டோரல் பாண்டுங்கிற சிஸ்டத்தை பாஜக கொண்டு வந்த உடனே புதுசா நிறைய கம்பெனிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி புதுசா உருவாக்கப்பட்ட கம்பெனிகள் யாரு, அவங்க எந்த பிசினஸ்மே செய்யாம எதுக்காக பாஜகவுக்கு டொனேஷன் கொடுத்தாங்க? வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள். கடந்த 10 நாளா இந்தியாவை புரட்டி போட்ட ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கிறது இந்த தேர்தல் பாண்டை பயன்படுத்தி பாஜக வாங்கின டொனேஷன் தான். இது டொனேஷன் கிடையாது, இது லஞ்சம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க. தலைப்பு செய்தியே நேற்று தான். எப்படியெல்லாம் பாஜக பல கார்பரேட் கம்பெனிகளை மிரட்டி பணம் வாங்கியிருக்காங்க, என்னென்ன டைப் ஆஃப் பணம் வாங்கியிருக்காங்க. இந்தியாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய போலி கம்பெனிகள், ஒரு கம்பெனியே கிடையாது, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு போலி கம்பெனிகள், போலியான பேரில் இயங்கிட்டக்கூடிய கம்பெனிகள்ட்ட இருந்து யாரெல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க. அப்படி பணத்தை வாங்கிட்டு பாஜக தன்னுடைய அரசை பயன்படுத்தி என்ன செஞ்சிருக்கு, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்கு, எத்தனை கோடி ரூபாய், அதாவது இன்னும் தெளிவாக சொல்ல போனால் எத்தனை லட்சம் கோடி ரூபாய் ப்ராஜெக்டை இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவலை காங்கிரஸ் லிஸ்ட் போட்டு வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக ஜெயராம் ரமேஷ் தெளிவாக எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துருக்காரு. அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் இந்த தேர்தல் பத்திரத்தை பயன்படுத்தி எப்படியெல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 கேட்டகரி வைக்கிறாரு. ஒன்று, பே டொனேஷன் கெட் பிஸ்னஸ் அப்படிங்கிறாரு, அதாவது ப்ரீபெய்டு பிரைப் அப்படிங்கிறாரு. ப்ரீபெய்டாக பணம் கட்டி அந்த பணத்தை பயன்படுத்தி ப்ராஜெக்டை வாங்கிக்கிறது. அதாவது அவரோட மொழியில் சொல்ல போனால் லஞ்சத்தை ப்ரீபெய்டாக கட்டுறது. இப்போ நம்ம ஒரு ஃபோன் வச்சுருக்கோன்னு வச்சுங்களேன், அந்த ஃபோனில் என்ன பண்ணுவோம், 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுவோம். ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதனோட சேவையை நம்ம பயன்படுத்துவோம், ஃபோன் பேசுவோம், இன்டர்நெட் யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி ஒரு 100 கோடி 200 கோடின்னு பாஜகவுக்கு டொனேஷனை கட்டிட்டு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட இருந்து சில சர்வீஸை வாங்கிக்கிறது. எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுங்க, எனக்கு அந்த ப்ராஜெக்ட் கொடுங்க, அதில் எனக்கு இத்தனை கோடி ரூபா ப்ராஜெக்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்படி ப்ராஜெக்ட் வாங்கியிருக்காங்க. இது ஒரு கேட்டகரியாக சொல்லப்படுது. இது மாதிரியான ப்ரீபெய்டு கேட்டகரியை பயன்படுத்தி ஏறத்தாழ 551 கோடி ரூபாயை பாஜக டொனேஷனாக வாங்கியிருக்காங்க. அப்படி வாங்கிட்டு கார்பரேட் கம்பெனிகளுக்கு ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க. எத்தனை கோடி ரூபா மதிப்பிலான ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.32 லட்சம் கோடி ரூபா ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க. அப்போ இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டைரெக்டாகவே கார்பரேட் கம்பெனியை கூப்பிட்டு நீங்கள் காசு கொடுக்குறீங்களா இல்லையா, உங்களை நாங்கள் ரைடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க போல இருக்கு. அந்த எச்சரிக்கையில் அந்த கார்பரேட் கம்பெனிக்கார என்ன பண்ணுவான், எப்பா எதுக்குப்பா எனக்கு ரைடெல்லாம் வருது, நான் முதல்லையே காசை கொடுத்து செட்டில் பண்ணிவிடுவோம், ஏதோ ப்ராஜெக்ட் அவங்க கொடுக்க போகிறாங்க, அந்த ப்ராஜெக்டை வச்சு நம்ம செட்டில் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி முதல்லையே பாஜகவுக்கு பணத்தை கொடுத்துட்டு தனக்கு என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் வேணுமே, எனக்கு இந்த ஸ்டேட்டில் இந்த ப்ராஜெக்ட் கொடுங்க, அந்த ஸ்டேட்டில் அந்த ப்ராஜெக்ட் கொடுங்க, எனக்கு ஹைவே ப்ராஜெக்ட் கொடுங்க, எனக்கு பிரிட்ஜ் கட்டுற ப்ராஜெக்ட் கொடுங்க, எனக்கு ஹார்பர் ப்ராஜெக்ட் கொடுங்கன்னு ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு கார்பரேட் கம்பெனிகள் செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ இந்த ப்ரீபெய்டை பயன்படுத்தி பாஜக அடைஞ்ச லாபம் 551 கோடி ரூபாய். அதே சமயத்தில் கார்பரேட் கம்பெனிகள் அடைஞ்ச லாபம் 1.32 லட்சம் கோடி ரூபாய். இப்போ நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த டெண்டர்லாம் ஒரு கார்பரேட் கம்பெனி கொடுத்துருக்காங்களா இல்லையா, காசை வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே இந்த கம்பெனி எல்லாம் நேர்மையான கம்பெனி தானா? ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா மெகா இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு தான் இவங்க ரைடு விட்டு காசை கொடுத்துட்டு ப்ராஜெக்டை வாங்கினாங்க. அவங்க காஷ்மீரில் ஒரு டனல் தோண்டினாங்க, அந்த டனல் இடிஞ்சு போச்சு, அதில் 100கணக்கானவங்க மாட்டினாங்க, கஷ்டப்பட்டு அவங்களெல்லாம் வெளியே கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இப்போ அதில் உயிர் சேதம் ஏற்பட்டதுன்னு என்ன ஆயிருக்கிறது. இப்போ இதே மாதிரி தான் இந்த கம்பெனி தரமான கம்பெனியா, இந்த கம்பெனிக்கு குவாலிட்டி இருக்கா இல்லையா, இவங்களால இந்த பிஸ்னஸை பண்ண முடியுமா முடியாதா, இவங்க இதை தயாரிப்பாங்களா தயாரிக்க மாட்டாங்களா, இப்போ ஒரு துறைமுகத்தை விடுறாங்க அப்படின்னா இந்த நிறுவனம் துறைமுகத்தை மெயின்டைன் பண்ண முடியுமா முடியாதா, இவங்களுக்கு முன் அனுபவம் இருக்கா, இதை பற்றியெல்லாம் எந்த கேள்வியுமே இல்லை. வர்ற கம்பெனிகள்கிட்ட டொனேஷன் வாங்கிட்டு ப்ராஜெக்டை கொடுத்தாச்சு. இதைத்தான் காங்கிரஸ் மென்ஷன் பண்ணுறாங்க. நீங்கள் ப்ரீபெய்டு பிரைப் பண்ணியிருக்கீங்க, அதாவது காசை முன்னாடியே வாங்கிட்டு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், பேக் கான்ட்ராக்ட் அண்ட் பே பிரைப்ஸ். இது ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறாங்க. இது போஸ்ட் பெய்டு பிரைப் அப்படிங்கிறார் யாரு, ஜெயராம் ரமேஷ். அவர் தெளிவாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, ப்ரீபெய்டு போஸ்ட் பெய்டு மொபைல் மாதிரி தான். சில ஃபோன் நம்ம மாதம் முழுக்க பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு பில்லு கட்டுறோம் பார்த்தீங்களா, அதே பேட்டர்னில் ரெண்டாவது நடந்திருக்கு. முதல்ல கான்ட்ராக்ட் கொடுத்துருவாங்க, கான்ட்ராக்டை கொடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட்லாம் ஒதுக்கியிருக்கோம், எங்களுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க.
இந்த ப்ராஜெக்டும் இந்தியாவில் மோடி அரசாங்கத்தால் நடத்தப்பட்டிருக்கு. அதுதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா போஸ்ட் பெய்டு பிரைப் அப்படிங்கிறாங்க. 62,000 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் இது மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இதில் பாஜக வாங்கின நிதி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 580 கோடி ரூபாய். இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்ட்ராக்ட் ஒரு கம்பெனி கொடுக்குதுன்னு வச்சுங்களேன், எக்ஸ்னு ஒரு கம்பெனி, இப்போ மேகா இன்ஜினியரிங்னு ஒரு கம்பெனி இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ரோடு போடுற ப்ராஜெக்ட்டை இன்னைக்கு வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க அந்த ப்ராஜெக்ட் கிடைச்ச உடனே ஒரு மாதம் கழிச்சு பேங்க்கில் போய் பாண்டை வாங்குவாங்க. பாண்டை வாங்கி பிஜேபிக்கு அந்த பாண்டை கொடுப்பாங்க. அப்போது முதல்ல ப்ராஜெக்ட் வருது, அதுக்கப்புறம் அந்த கம்பெனி பாண்டு வாங்குது, அதுக்கப்புறம் அந்த பாண்டு பிஜேபிக்கு டொனேஷனாக போகுது. இந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சி தான் மேட்ச் பண்ணி காங்கிரஸ் வெளியிட்டிருக்காங்க. அப்போது போஸ்ட்பெய்டு பிரைப்ஸ் முன்பதிவு திட்டத்தில் இவங்க வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அப்பட்டமாக வெளியே கொண்டு வந்திருக்காங்க. மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், 41 கம்பெனிகளை ரைடு விடுறது. முதல்ல காசை கேட்குறது, அவன் கொடுக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் ரைடு விட்டு காசை வாங்குறது. முதல்ல பார்த்தீங்கன்னா ரைடே கிடையாது, டைரெக்டாக நீ டொனேஷனை கொடுத்துரு, நான் உனக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருவேன் அப்படிங்கிற கதை. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்டை முதல்ல கொடுத்துட்டு ரெண்டாவது காசு வாங்கிக்கிறது. இப்போ இந்த ரெண்டு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா இடிக்கு வேலை கிடையாது, இன்கம் டேக்ஸுக்கு வேலை கிடையாது, சிபிஐக்கு வேலை கிடையாது. ஒன்லி பிஜேபி டு கார்பரேட், கார்பரேட் டு பிஜேபி, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ஃபோன் பண்ணி பேசிக்கிறது, பேமெண்ட் வரும், கான்ட்ராக்ட் போகும், இந்த கதை. இதில் மூணாவது கேட்டகரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, 41 கம்பெனிகள். இந்த 41 கம்பெனிகளை ரைடு விட்டுருக்காங்க. ரைடு விட்டது யார்? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இடி டிபார்ட்மெண்ட். அதுக்கு பிறகு யார் ரைடு விட்டுருக்காங்க? இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் அனுப்புது, இன்கம் டேக்ஸ் இடத்துல போய் செக் பண்ணுது, சிபிஐ நோட்டீஸ் கொடுத்து சிபிஐ கைது பண்ணுது. சில கம்பெனிகளுடைய தலைவர்களை கைது பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு கேஸில் கைதாயிருக்காரு பார்த்தீங்களா, டெல்லி எக்ஸைஸ் கேஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த சாராய ஊழல் வழக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த வழக்கில் ஒரு 100 கோடி ரூபா பணம் வாங்கிட்டாரு ஆத்மி கட்சிக்காரங்க. அதனால் நாங்கள் அவரை கைது பண்ணியிருக்கோம். அந்த வழக்கில் சம்பந்தமுடைய துணை முதலமைச்சராக இருந்த சக்சேனா, அவரை கைது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கவிதான்னு சொல்லிட்டு சந்திரசேகர் ராவோட மகளை நாங்கள் கைது பண்ணியிருக்கோம். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த கார்பரேட் கம்பெனிகள் லஞ்சம் கொடுத்துருக்கு, லஞ்சத்தை வாங்கிட்டு டெண்டர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அரபிந்தோ அப்படிங்கிற கம்பெனி. அந்த கம்பெனிகிட்ட கூட பாஜக வந்து பணம் வாங்கியிருக்கு. ஏறத்தாழ 50 கோடிக்கு மேலே அந்த கம்பெனிகிட்ட பாஜக வந்து பணத்தை வாங்கியிருக்கு. இப்போ அங்கே என்ன கேஸில் நடந்திருக்கு அப்படின்னா, முதல்ல அந்த கம்பெனிக்கு ரைடு விடுறது, ரைடு விட்டுட்டு ஒரு மிரட்டி பார்த்த உடனே அந்த கம்பெனிக்கார ஒரு 4 நாள் கழிச்சு ஒரு பாண்டை வாங்கி பாஜகவை செட்டில் பண்ணுவான். அதே தான் அந்த அரபிந்தோ கம்பெனிக்கு நடந்துச்சு. முதல்ல அந்த கம்பெனியுடைய தலைவரை கைது பண்ணுறாங்க, சிபிஐயே பண்ணுது, இடி ரைடு நடக்குது, இன்கம் டேக்ஸ் ரைடு நடக்குது, எல்லாமே நடக்குது, கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி அவர் 5 நாள் தான் ஆச்சு. 5 நாளில் அந்த கம்பெனி ஒரு 5 கோடி ரூபாய்க்கு பாண்டை வாங்கி பிஜேபிக்கு கொடுக்குறாங்க. இதை எப்படி காங்கிரஸ் கண்டுபிடிக்குது அப்படின்னா, எஸ்பிஐயில் போய் இந்த கார்பரேட் கம்பெனி பாண்டு வாங்குது பார்த்தீங்களா, அப்படி பாண்டு வாங்கும்போது அது ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். அந்த சீரியல் நம்பர் உள்ள பாண்டு எந்த கட்சிக்கு டொனேஷனாக கொடுத்துருக்காங்கன்னு மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. திட்டவட்டமாக தெளிவாக ஓப்பனாக எல்லா இடத்துக்குமே தெரியுது. ஏதோ ஒரு வகையில் இடியை வச்சு ஒரு மிரட்டி, இன்கம் டேக்ஸை வச்சு ஒரு மிரட்டி, ஐடியை வச்சு ஒரு மிரட்டுறது, சிபிஐ வச்சு ஒரு மிரட்டி, நீ வந்து பணம் டொனேஷனாக கொடுப்பியா கொடுக்க மாட்டியா, அப்படி கொடுத்தா உன்னை நான் விட்டுறேன், இல்லைன்னா உன்னை நான் விட மாட்டேன். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்தா அரவிந்தோ ஃபார்மா கேஸ் தான். 100 கோடி ரூபா பணத்தை வாங்கிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் தப்பு பண்ணிட்டாரு, கவிதா தப்பு பண்ணிட்டாங்க, சக்சேனா தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்கீங்க இன்னைக்கு. ஆனால் அதே கம்பெனிகிட்ட பாஜக ஏன் காசு வாங்கியிருக்கு? 59 கோடி காசு வாங்கியிருக்கு. அது ஊழல் கம்பெனிக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு, அந்த கம்பெனியோட ஓனர் கைதானதுக்கு பிறகு 5 நாளில் பாஜக இவ்வளோ பணம் வாங்கியிருக்குது. இந்த பேட்டர்ன் ஊழல் தான் இது. இந்த மூணாவது கேட்டகரி சொன்னோம் பார்த்தீங்களா, 41 கம்பெனிகளுக்கு இது மாதிரி ரைடை விட்டு அதுக்கு பிறகு பணத்தை வசூல் பண்ணியிருக்காங்க. அப்படி இவங்க வசூல் பண்ண பணம் ஏறத்தாழ 2471 கோடி ரூபா அப்படிங்கிறாங்க. இது பச்சையாக எப்படி தெரியுது அப்படின்னா, ரோட்டில் நின்றுட்டு ஒருத்தனை அடித்து காசு கொடுக்குற மாதிரி தான். நம்ம ஊரில் கந்து வட்டி பிரச்சனை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏய் காசை குடுறா அப்படின்னு சொல்லி பிடிச்சி அடிக்கிறது இருக்குல்ல. இல்லைனா இந்த ஏரியாவில் நீ பிஸ்னஸ் பண்ண முடியாது. ரோட்டில் எவனோ ஒருத்தன் கடை போட்டிருப்பான், அந்த ஊர் ரவுடி என்ன பண்ணுவான், நேராக போய் அடிப்பான், அந்த பொருளை எட்டி உதப்பான், ஏய் மாமூல் குர்ரா அப்படிமா. தமிழ் படத்தில் ஏகப்பட்ட படத்தில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ரோட்டில் போய் நின்று ரவுடி மாமூல் வசூல் பண்ணுற கேஸு சேமாக நடந்திருக்கு. கார்பரேட் கம்பெனிக்கு ரைடு விடுறது, ஓனர்களை அரெஸ்ட் பண்ணுறது, மிரட்டுறது, ப்ராஜெக்டில் கேன்சல் பண்ணுறது. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, கார்பரேட் கம்பெனிக்காரன் ஐயா எப்படியாவது என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஓடி போய் பேங்கில் எஸ்பிஐ கிட்ட போய் பல கோடியை காசை கொடுத்து அந்த பாண்டை வாங்கி அந்த பாண்டை கொண்டு பிஜேபி கொடுத்துருவாங்க. பிஜேபிக்குள்ளே தெரியும், இந்த பாண்டா இத்தனாம் தேதியா, இந்த சீரியல் நம்பரா, இந்த கம்பெனிகிட்ட இருந்து வந்திருக்குப்பா, சரி விட்டு தொலை, அவன் போயிட்டு போகிறான். இதே பேட்டர்னில் பக்காவாக 2400 கோடியை வந்து பாஜக வந்து வசூல் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் 4வது மிக 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 ஆபத்தான ஒரு விஷயம், மோடி எப்போ வாயை திறந்தால் என்ன சொல்லுவார், இந்தியாவுக்கு துரோகிகள், ஆன்டி இண்டியன்ஸ். இங்கே ஹெச்ராஜா முதல் கொண்டு தான் கற்றுவாங்க, ஆன்டி இண்டியன்ஸ். வெளிநாடுகள்லேருந்து காசு வாங்கிட்டு பேசுகிறாங்க, சைனாட்ட காசு வாங்கிட்டு பேசுகிறாங்க, அந்த நாட்டில் வந்து பணம் வருது, இந்த நாட்டிலேருந்து பணம் வருது, கிறிஸ்தவ நாட்டிலேருந்து பணம் வருது, முஸ்லீம் நாட்டிலேருந்து பணம் வருதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா. இன்னைக்கு இவங்க பண்ண கூத்து பாருங்கள், 16 கம்பெனி, இதெல்லாமே ஷெல் கம்பெனி அப்படிம்பாங்க. ஷெல் கம்பெனினா என்ன அப்படின்னா,
வேற வேற நாடுகள் இருக்கக்கூடிய தீவுகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தீவுகள்ல இருந்து இயங்கிட்டு இருக்கக்கூடிய போலி கம்பெனிகள். அந்த கம்பெனி எந்த பிசினஸும் பண்ண மாட்டான். அவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும். 10க்கு 10 ஒரு ரூமு. அங்கே ஆளே வேலை செய்ய மாட்டான், எம்ப்ளாயே இருக்க மாட்டான், எந்த பிஸ்னஸும் நடக்காது. ஆனால் லட்சக்கணக்கான கோடி அந்த கம்பெனி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும். அந்த கம்பெனி இந்தியாவுக்குள்ள முதலீடு பண்ணிட்டு இருக்கும். அந்த கம்பெனிக்கு இந்தியாவிலிருந்து பொருள் ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கும். அந்த பொருள் எல்லாம் அந்த கம்பெனி அந்த தீவில் இருக்கும் வந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏன்டா ஒரு எம்ப்ளாயி கிடையாது, உனக்குன்னு சொந்தமாக ஒரு பில்டிங் கிடையாது, எந்த பிஸ்னஸுமே கிடையாது, ஆனால் நீ எப்படி இவ்வளோ கோடி சம்பாதிக்கிற? இது எல்லாமே போலி கம்பெனிகள். இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வெளிநாட்டிலிருந்து முதலீடு பண்ணுது அப்படின்னு இந்தியா அரசு தரப்பிலிருந்து, ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் தரப்பிலிருந்து அறிக்கைகளே கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக மொரீசியஸ், சைப்ரஸ் இது மாதிரியான தீவுகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தீவுகள் இருந்தால் பணம் வரும். அந்த தீவில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையே 2 லட்சம் 3 லட்சம் தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து நிறைய பணங்கள் வரும். இப்போ இந்தியா இருக்குது, இந்தியாவிலிருந்து நிறைய ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருள்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அந்நிய செலாவணி நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ், இது சிங்கப்பூருக்கு நிறையா போகும். இப்போ நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், சிங்கப்பூரில் குறைவான மக்கள் வாழ்கிறாங்க, எப்படி இவங்கனால இவ்வளோ பிஸ்னஸ் பண்ண முடியுது? இதே மாதிரி தான் மொரீசியஸ், சைப்ரஸ், பிரிட்டிஷ் விர்ஜீனியா இது மாதிரியான தீவில் பார்த்தீங்கன்னா மனுஷனே இருக்க மாட்டான். 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் தான் இருப்பான். ஆனால் அந்த நாட்டு கூட இந்தியா பல லட்சம் கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணோம். அம்பானி எங்கள் கடை வச்சிருப்பாரு, அதாவது அவரோட கம்பெனி வச்சிருப்பாரு. அதானி அவரோட கம்பெனி வச்சிருப்பாரு. அந்த கம்பெனியெல்லாம் அவங்க சொந்த பேரில் இருக்காது, போலி கம்பெனி பேரில் இருக்கும். இதைத்தான் செஞ்சார் அதானின்னு சொல்லி ஹிடன்பர்க் அறிக்கை வெளியே வந்துச்சு. ஹிடன்பர்க் அறிக்கை நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதில் சொல்லப்பட்ட பெரிய விஷயம் என்னென்னா, இந்தியாவுக்கு வரக்கூடிய நிலக்கரிகள் இருக்குது பார்த்தீங்களா, 100 ரூபாய்க்கு நிலக்கரி வாங்கி இந்தியாவுக்கு 200 ரூபாய்க்கு வருது. கப்பலில் ஏற்றும் போது அதனோட விலை 100 ரூபா, இந்தியாவில் சென்னையில் ஹார்பரில் இறக்கும் போது 200 ரூபா. இந்த 100 ரூபா எப்படி விலை அதிகமாச்சுன்னா, இந்த ஓவர்சீஸ் சேலில் நடக்கக்கூடிய ஊழல்கள். அதாவது இந்த கப்பலில் வருது பார்த்தீங்களா, வரும்போதே அது நேரடியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு வராது, அது துபாயில் இருக்க ஒரு கம்பெனிக்கு போகும். அப்புறம் மொரீசியஸில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு கை மாறும். கப்பல் என்னமோ இன்டர்நேஷனல்லேருந்து இந்தியாவுக்கு தான் வரும். ஆனால் அந்த கான்ட்ராக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கம்பெனி வரவு செலவு இருக்குது பார்த்தீங்களா, இது உடனே மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு லோடு இந்தோனேஷியாவிலேருந்து இந்தியாவுக்கு வருது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் 100 ரூபாய்க்கு வர வேண்டிய பொருள் இங்கே 300 ரூபாய்க்கு வந்து சேரும். இடையில பார்த்தீங்கன்னா அதானி ஒரு 200 ரூபாய் அடிச்சுட்டு போயிடுவார். அப்போது ஒரு பொருள் நியாயமான விலைக்கு இந்தியாவுக்கு வரணும். இப்போ நிலக்கரி அப்படின்னா நியாயமான விலைக்கு இந்தியாவுக்கு வந்தால் தான் அதை வச்சு இங்கே கரண்ட் தயாரிக்கிறோம், மக்களுக்கு கரண்ட் சேவை கொடுக்க முடியும், மக்கள்கிட்ட குறைவான காசை வாங்க முடியும். ஆனால் அதானி என்ன பண்ணுறாரு, அங்கே ஏற்றும் போது ஒரு ரேட்டு, இங்கே இறக்கும் போது டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அதிகமாக போட்டு இங்கே ரேட்டை வாங்கிட்டு அந்த நிலக்கரியை வச்சு கரண்ட் தயாரித்து மக்கள்கிட்ட விற்று மக்கள்கிட்ட பல காசை வசூல் பண்ணுறாங்க. இன்றைக்கி கரண்ட் பில் ஏறினதுக்கு காரணமே அடிப்படையில் இந்த நிலக்கரி ஊழல் தான். இது மாதிரியான ஊழல்களை பண்ணுறதுக்காகவே பல தீவுகளில் பல போலி கம்பெனிகள் இருக்குது. அது எந்தெந்த கம்பெனிகள் அதானி வச்சுருந்தாருன்னு ஹிடன்பர்க் அறிக்கை ஆதாரத்தோடு வெளியிட்டாங்க. அது மாதிரி போலி கம்பெனிகள் இருக்குது பார்த்தீங்களா, போலி கம்பெனிகள்ட்டிருந்து பாஜகவுக்கு காசு வந்திருக்கு. ஏறத்தாழ 16 போலி கம்பெனிகள்ட்டிருந்து 419 கோடி ரூபா பணம் வந்திருக்கு. இப்போ இந்த கம்பெனிகளில் முக்கியமான நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஏற்கனவே இந்தியா ஹை ரிஸ்க் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி பல கம்பெனிகள் மேலே கருப்பு முத்திரை குத்தி வச்சுருந்தாங்க. இது காங்கிரஸ் காலத்திலே நடந்துச்சு. அதில் குறிப்பாக மொரீசியஸ் தீவு இருக்குது பார்த்தீங்களா, சைப்ரஸ் தீவு இருக்குது பார்த்தீங்களா, இதில் சில தீவுகளை இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த தீவிலிருந்து வரக்கூடிய முதலீடுகளாக இருக்கட்டும், இல்லை இந்த தீவிலிருந்து வரக்கூடிய பணங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே ஹை ரிஸ்க்கான பணம், இது வந்து இலிசிட் கேபிட்டல், மறைமுகமாக திருட்டுத்தனமாக தீவிரவாதிகள் கூட இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்படின்னு வந்து ரிஸ்க்கான இடம்னு சொல்லி வச்சாங்க. அந்த ரிஸ்க்கான இடத்துல இருக்கக்கூடிய கம்பெனிகள்கிட்ட இவங்க காசு வாங்கியிருக்காங்க. அப்போது காங்கிரஸ் தரப்புலேருந்து சொல்லக்கூடிய இந்த 4 விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று இவங்க ப்ரீபெய்டாகவும் காசு வாங்கியிருக்காங்க, போஸ்ட்பெய்டாகவும் காசு வாங்கியிருக்காங்க, இது மட்டும் இல்லாமல் ரைடு விட்டு அதுக்கு பிறகு காசு வாங்கியிருக்காங்க, இது இல்லாமல் போலி கம்பெனிகள்கிட்ட காசு வாங்கியிருக்காங்க. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, 37 கார்பரேட் கம்பெனிகள் ஏறத்தாழ 1751 கோடி ரூபாயை டொனேஷனாக பாஜகவுக்கு கொடுத்துருக்காங்க. இதனால் அந்த கம்பெனிகளுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்டினுடைய மதிப்பு 3.7 லட்சம் கோடி. நமக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, நீங்கள் போலி கம்பெனிகள்கிட்ட பணம் வாங்கியிருக்கீங்க, உண்மையிலேயே நீங்கள் ப்ராஜெக்ட் கொடுத்த கம்பெனியெல்லாம் குவாலிட்டியான கம்பெனி தானா, அந்த துறையில் அந்த கம்பெனிக்கு ஏதாவது முன் அனுபவம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்திருக்கு. தேச பாதுகாப்புன்னு திரும்ப திரும்ப மோடி அரசாங்கம் சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் ஏன் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஹை ரிஸ்க்குன்னு சொன்னால் போலி கம்பெனிகள்கிட்ட பணத்தை வாங்கியிருக்காங்க. இதில் இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்து காங்கிரஸ் வெளியிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, எலெக்ஷன் பாண்டை பயன்படுத்தி நீங்கள் பணம் கொடுக்கலாம். எலெக்ஷன் பாண்ட் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, எஸ்பிஐ பேங்கில் விற்கக்கூடிய ஒரு பாண்டு பேப்பர். அந்த பாண்டு பேப்பரை வாங்கி 1 கோடிக்கு வாங்கலாம், 100 கோடிக்கு வாங்கலாம், எத்தனை கோடிக்கு வேணாலும் வாங்கலாம். வாங்கி உங்களுக்கு எந்த அரசியல் கட்சி கொடுக்க விருப்பமாக இருக்கோ அந்த அரசியல் கட்சி கொடுத்துக்கலாம், டொனேஷனாக கொடுத்துக்கலாம், நன்கொடையாக. அந்த அரசியல் கட்சி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாண்டை கொண்டு வந்து திருப்பி எஸ்பிஐயில் கொடுத்து காசாக மாற்றிக்குவாங்க.
அதாவது நீங்கள் தேர்தல் கட்சிக்கு ஒரு 100 கோடியோ 200 கோடியோ 500 கோடியோ பணம் கொடுக்க நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா நேரடியாக காசாக கொடுக்காம இந்த பாண்டு மூலியமாக கொடுக்க போகிறீங்க. இதில் என்ன லாபம் அப்படின்னா நீங்கள் தான் கொடுத்தீங்க அப்படிங்கிற தகவலை அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. அடிப்படையில் மக்கள்கிட்ட இருந்து எந்த அரசியல் கட்சிக்கு எவ்வளோ காசு வருதுங்கிறத மறைக்கிறது ஒரு ப்ராஜெக்ட். அதை 2018 மோடி அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. கேட்டால் நாங்கள் ஊழலுக்கு எதிராக போராடுறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் மக்களுக்கு தெரியாமல் காசு எப்படி வாங்கணுமோ அந்த முறையை சட்டமாக மாற்றிருக்காங்க. இந்த சட்டமாக மாற்றினது எப்போன்னா 2018. இந்த 2018 இந்த சட்டம் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா பல போலி கம்பெனிகள் புதுசாக உருவாகுது. புது கம்பெனிகள். நாம் ஏன் அந்த போலி கம்பெனிகள் சொல்கிறோம்னா, புதுசாக கம்பெனி உருவாகி எந்த பிஸ்னஸுமே பண்ணாமல் எந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸுமே காமிக்காமல் உடனே பிஜேபிக்கு காசு கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ 43 நிறுவனங்கள் 2018 இந்த தேர்தல் பாண்டு கொண்டு வந்ததுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள். நமக்கு அடிப்படையில் வரக்கூடிய கேள்வி, இதில் எத்தனை கம்பெனி இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க? ஏன் 2018க்கு முன்னாடி இந்த கம்பெனி பிஸ்னஸ் பண்ணலை? அப்போ ஏதோ ஒரு வகையில் பாஜகவுக்கு காசு கிடைக்கணும், அதே சமயத்தில் பாஜகவுக்கு காசு கொடுக்கணும், அப்படி கொடுத்தா நமக்கு ஏதாவது கான்ட்ராக்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு உள்நோக்கத்துக்காகவே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுசான கம்பெனிகளை உருவாக்கியிருக்காங்க. வரலாற்றில் இப்படி ஒரு கம்பெனியே கிடையாது. ஆனால் இப்படி ஒரு கம்பெனியை உருவாக்கி அந்த கம்பெனிலிருந்து காசு வாங்கியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்தல் பாண்டை பயன்படுத்தி. இது இல்லாமல் எலக்டோரல் ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த எலக்டோரல் ட்ரஸ்ட்டை பயன்படுத்தியே பார்த்தீங்கன்னா 2013 23 கடந்த 10 வருஷத்தில் பாஜக 1693 கோடி ரூபாயை டொனேஷனாக வாங்கியிருக்காங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மொத்த அரசியல் கட்சியும் சேர்த்து இந்த எலக்டோரல் பாண்டை பயன்படுத்தி 2257 கோடி ரூபா தான் வாங்கியிருக்காங்க. அதில் 75% பாஜகன்னு ஒரு கட்சி வாங்கியிருக்கு. இதே கதை தான் எலக்டோரல் பாண்டுக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 16,000 கோடி ரூபா சொல்கிறாங்க. 16,000 கோடி ரூபாயை இந்த பாண்டை பயன்படுத்தி தேர்தல் கட்சி எல்லாம் நிதி வாங்கியிருக்கு. அது எல்லா கட்சியும் வாங்கியிருக்காங்கிறாங்க. காங்கிரஸ் வாங்கியிருக்காங்க, திரிணாமுல் காங்கிரஸ் வாங்கியிருக்காங்க, திமுக வாங்கியிருக்காங்க, ஆர்ஜேடி வாங்கியிருக்காங்க, எல்லாருமே வாங்கியிருக்காங்க எக்ஸப்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பைசா நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. கடைசி வரைக்கும் வாங்கலை. அவங்களும் இந்த கேஸை போட்டதில் ஒரு முக்கியமான ஆள். அப்போ இந்த கேஸை போட்டு இன்றைக்கி இந்த பாண்டை இல்லாமல் பண்ண கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியுமே காசு வாங்கியிருக்கு. மொத்தமாக 16,000 கோடி ரூபாய்க்கு இந்த பாண்டு வந்து விற்கப்பட்டிருக்கு. அரசியல் கட்சி வாங்கியிருக்காங்கிறாங்க. இதில் மெஜாரிட்டி ஏறத்தாழ 8,600 கோடி ரூபாயை பாஜகன்னு ஒரு கட்சி மட்டுமே வாங்கியிருக்கு. ஏன் பாஜகங்கிற ஒரு கட்சிக்கு இவ்வளோ டொனேஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கே விடை தெரியுது. ஏன்னா இவ்வளோ காசை வாங்கிட்டு தான் இவங்க அரசாங்கத்திலிருந்து கான்ட்ராக்ட் வாங்கியிருக்காங்க. அப்போ வெளிப்படையாகவே தெரியுது, இந்திய வரலாறுலேயே ஒரு தேர்தல் கட்சி எனக்கு நிதி கொடுத்தா தான் நான் உனக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பேன், எனக்கு நிதி கொடுக்கலன்னா உன் கம்பெனியினுடைய தலைவரை கைது பண்ணுவேன் அப்படிங்கிற நடைமுறையை செஞ்சு காமிச்சது இவங்க மட்டும்தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்டுகளே 4 லட்சம் கோடிக்கு மேலே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்படி கான்ட்ராக்ட் கொடுத்ததுனால இந்தியாவுக்கு எவ்வளவு கோடி ரூபா நஷ்டமாக போகுது அப்படிங்கிறதா நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. சிம்பிளாக நீங்கள் ஒரு கம்பெனி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா நமக்கு தெரியாதுல்ல. கெப்பாசிட்டியே இல்லாத கம்பெனிக்கு நீங்கள் ப்ராஜெக்டை கொடுத்து அந்த கம்பெனி அந்த ப்ராஜெக்டை ஒழுங்காக பண்ணாமல் அதனால் இந்தியாவுக்கு லாஸ் ஆனால் அது மக்களுக்கு லாஸ் ஆன மாதிரி தானே. நாங்கள் லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம்னு சொல்லக்கூடிய இந்த பிஜேபி தான் தேர்தல் பாண்டை பயன்படுத்தி லட்சக்கணக்கான கோடி ரூபா ப்ராஜெக்டை ஆயிரக்கணக்கான கோடி ரூபா லஞ்சமாக வாங்கிட்டு கொடுத்துருக்காங்கிறதா காங்கிரஸினுடைய தரப்பு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 35 மருந்து கம்பெனிகள், இந்த மருந்து கம்பெனிகள்டிருந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை பணமாக வாங்கிட்டு, அதாவது டொனேஷனாக வாங்கிட்டு அந்த கம்பெனிக்கு சில கான்ட்ராக்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த கம்பெனிகளில் ஏறத்தாழ 7-8 கம்பெனிகள் ஒழுங்காக மருந்து தயாரிக்கலை, அவங்க மருந்தில் குவாலிட்டி இல்லை, இது மக்களோட உயிருக்கு ஆபத்து, பயங்கர சைடு எஃபெக்டை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. அந்த நோட்டீஸ் அனுப்பிச்சதுக்கு பிறகும் அந்த கம்பெனி மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அவங்கள்ட்ட டொனேஷனை வாங்கியிருக்காங்க. அதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்குது. மிக முக்கியமான மருந்துகள், குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் தயாரிக்கப்பட்ட மருந்துகள், நெஞ்சுவலிக்கான மருந்துகள், பிபிக்கான மருந்துகள், மூச்சு திணறலுக்கான மருந்துகள், அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரோக்குக்கான மருந்துகள், இது மாதிரி முக்கியமான மருந்துகளில் குவாலிட்டி இல்லைன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பப்பட்ட கம்பெனிகள்கிட்டருந்து இந்த பிஜேபி பணம் வாங்கியிருக்கிறது ஆதாரப்பூர்வமாக பாண்டு தகவல்கள் உச்சநீதிமன்றம் வெளியிட்டிருக்காங்க, எஸ்பிஐ வெளியிட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா டொரண்ட் ஃபார்மா அப்படிங்கிற கம்பெனி, ஹெட்ரோ லேப்ஸ் அண்ட் ஹெட்ரோ ஹெல்த் கேர் அப்படிங்கிற கம்பெனி, சிப்லா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கம்பெனி, ஜைடஸ் ஹெல்த் கேர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, கிளின்மார்க் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கம்பெனி, இது மட்டும் இல்லாமல் ஐபிசிஏ லெபார்டரிஸ் லிமிடெட்ங்கிற கம்பெனி, இன்டாஸ் ஃபார்மஸ்யூட்டிக்கல் அப்படிங்கிற கம்பெனி, இது மாதிரியான ஃபார்மஸ்யூட்டிக்கல் கம்பெனிகள் மேலே இந்தியாவினுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வழக்கு போட்டிருக்காங்க, நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த நோட்டீஸையும் தாண்டி இவங்க மருந்துல குறைபாடு இருக்குன்னு சொன்னதுக்கு பிறகும் இந்தந்த நிறுவனங்கள்கிட்ட பணத்தை வாங்கியிருக்காங்க. கொஞ்சமெல்லாம் வாங்கலை, இவங்க கோடிக்கணக்கில் வாங்கியிருக்காங்க. ஹெட்ரா லேப்ஸ்ட்ட 39 கோடி ரூபாய் பணத்தை வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா
சிப்லா கம்பெனிகிட்டருந்து 39 கோடி ரூபா வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டொரண்டோ ஃபார்மாட்டிருந்து ஏறத்தாழ 77 கோடி ரூபாயை டொனேஷனாக வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் குஜராத் கம்பெனி ஜைடஸ் ஹெல்த் கேர்ட்டு 9 கோடி ரூபா வாங்கியிருக்காங்க. இதே மாதிரி கெல்மார்க் கம்பெனிகிட்ட இருந்து 9 கோடி ரூபா பணத்தை வாங்கியிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கேள்வினா, மருந்து கம்பெனிகள்ட்ட இருந்து நீங்கள் ஏன் டொனேஷன் வாங்குறீங்க? ஒரு வரக்கூடிய பெரிய சந்தேகம் என்னன்னா, கடந்த 2 வருஷத்தில் ஏறத்தாழ 350க்கும் அதிகமான எசென்சியல் மருந்தோட விலை கூடியிருக்கு. ஒரு பக்கம் மருந்து கம்பெனி பல கோடி ரூபாய் உங்களுக்கு டொனேஷனாக கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் அதே மருந்து கம்பெனி மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய அத்தியாவசிய மருந்துடைய விலையை அதிகப்படுத்தியிருக்காங்க. இதை ரெண்டையும் பொருத்தி பார்த்தா நமக்கு அதிர்ச்சி தான் காத்திருக்கும். எதுக்காக மருந்து கம்பெனிகிட்ட நீங்கள் காசு வாங்குறீங்க? இந்த 2 ஆண்டுகளில் ஏன் இந்த மருந்து கம்பெனிகள்லாம் மருந்துடைய விலையை அதிகப்படுத்தினாங்க? இந்த கேள்வி நம்ம முன்னாடி வருது. ஸோ அப்போ இது மாதிரி பல விடையில்லாத கேள்விகள் நம்ம முன்னாடி வருது. இந்த எலக்டோரல் பாண்ட் அப்படிங்கிறது சட்டத்துக்கு புறம்பானது, அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு கடந்த பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான குழு தெள்ள தெளிவாக ஒரு நீதியை சொல்லிட்டாங்க. அந்த நீதிக்கு பிறகு இந்த எலக்டோரல் பாண்டை பயன்படுத்தி என்னென்ன ஊழல் நடந்தப்பட்டிருக்கு, எந்தெந்த கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, எந்தெந்த மருந்து கம்பெனி இதில் பயனடைஞ்சிருக்காங்க, எத்தனை லட்சம் கோடி இதனால் இந்தியாவுக்கு நட்டம் அப்படிங்கிறத வெளிப்படையாக ஒரு தனி குழு அமைச்சு ஆய்வு பண்ணி இதை மக்கள்கிட்ட சொல்லணும். அப்படி மக்கள்கிட்ட சொன்னால் மட்டும்தான் பாஜக கடந்த 8 வருஷத்தில் எவ்வளோ பெரிய கரப்ஷனில் ஈடுபட்டிருக்காங்கிற மொத்த தகவலும் வெளியே வரும். இதை உச்சநீதிமன்றம் செய்யுமா செய்யாதா அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ நம்ம முன்னாடி இருக்குது.